ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். இன்றைக்கி பதிவில் இந்த மைக்கோ மீட்னா மைக்கோன்னு சொன்னால் பூஞ்சைன்னு அர்த்தம், அல்லது புரிதலுக்காக காளான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த காளான்களை பயன்படுத்தி ஒரு கறி, அதாவது நான் வெஜிடேரியன், அதாவது மட்டன் சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மாற்றாக இன்றைக்கி இந்த மாற்றாக இந்த மைக்கோ மீட் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாக செஞ்சு இன்றைக்கி அது கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. அதாவது வெஜிடேரியன் மீட்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது ப்ரோட்டீன் அதாவது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அனிமல் ப்ரோட்டீனுக்கு மாற்றாக பிளான்ட் ப்ரோட்டீன், அதாவது தாவர ப்ரோட்டீன்களை அதிகம் பயன்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த வியாபாரம் பெரிய அளவில் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த மைக்கோ மீட்டு ஒன்று நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு படி ஒரு மைக்கோ மீட்டுங்கிறத நம்ம செஞ்சுருக்குறோம். இதுதான் அந்த மைக்கோ மீட்டு. இது இந்த பூஞ்சையிலிருந்து செய்யப்பட்ட பூஞ்சைகள், அதாவது காளான்னு வச்சுக்கோங்க, காளான்லேருந்து செய்யப்பட்ட ஒரு உணவு, ஒரு கறின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்குது. இது எதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம்னா, கோலா உருண்டை அப்படி செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம், அல்லது பர்கர் இருக்கு இல்லையா, வெஜிடேரியன் பர்கர் அப்படிங்கும்போது அந்த வெஜிடேரியன் பர்கரில் வைக்கக்கூடிய அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அந்த பேட்டராகவும் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இதை எப்படி அந்த பேட்டராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ. நெட்டு அதை எப்படி அந்த ப்ரெட்டு கூட அதை எப்படி நம்ம அந்த பேட்டராக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெமோ தான் வேணும். இந்த மாதிரி அந்த பேட்டரை வச்சுட்டு ஆனியன், மற்ற நம்ம கோரியாண்டர் லீஃபு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பர்கர்னு செய்யலாம். இதுக்கு பேர் வெஜிடேரியன் பர்கராக செய்யலாம். இன்றைக்கி இந்த அந்த மைக்கோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இன்றைக்கி உணவில் அந்த உணவு இண்டஸ்ட்ரியில், அதாவது உணவு தொழிற்சாலைகளில் பெரிய அளவு ஒரு எதிர்பார்ப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் அக்ரோடெக் அப்படிங்கிறது ஒரு சின்ன மஷ்ரூம்னு சொல்ல முடியாது, மைக்கோ மீட். அதாவது மைக்கோ மீட்டுங்கிறது கறிங்கிறது தெரியும். அந்த மைக்கோ மீட்டை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. ஹலோ, டேஸ்ட்டாக ரெசிபி நல்லா அருமையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.